வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் மானசீக குரு மற்றும் தற்கால குருனுடைய பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோள்களின் துணையுடனும் இந்த நாள் இணைய நாளாக உங்களை வாழ்த்தி, இன்றைய பதிவில் நாம் 18வது பதிவாக நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக பல ஜாதகங்கள் அதிர்ஷ்ட ஜாதகமா, யோக ஜாதகமா, துரதிர்ஷ்ட ஜாதகமா என தேடுதலில் யாராருக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பதோ அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த ஜாதகர் நட்சத்திரம் உத்திரட்டாதி, ஆண் நட்சத்திரம், வயது 37, சனி திசை 5 வருடம் 5 மாதம் 7 நாள். இவர் ஜனனம் உத்திரட்டாதி நட்சத்திரம். ராசி அதிபதி குருவுக்கு நட்சத்திர அதிபதி சனி நட்பு. எனவே வாழ்க்கை வளமானதாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரம், லக்கணம், ராசி என நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள் மற்றும் பிறக்கும் பொழுது கிரகங்கள் இருந்த ஸ்தானங்கள் அமைப்பு எந்தெந்த பாவகத்தில் இணைத்துள்ளதோ அதனுடைய பலன்களை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் நாம் லக்கணமும் கெட்டு, லக்னாதிபதியும் கெட்டு, ராசியும் கெட்டு, ராசி அதிபதியும் கெட்டு, ராகு கேது தோஷத்திலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தோஷத்தில் சிரமப்படும் நபர்கள் எவ்வாறு உடனே சரியில்லையோ வைத்தியரிடம் செல்வது போல் சிரமங்கள் வரும் பொழுது ஜோதிடருடைய உதவியை நாடுகிறோம். இந்த வகையில் யாராருக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டி கிடைப்பதோ அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் என கூறி, அடுத்தபடியாக லக்கண பலன்களை பார்க்கும் பொழுது இவர் சிம்ம லக்கணம். அனைத்து 12 பாவங்களையும் அனைத்து கிரகங்களுக்கும் 2 பாவங்கள் இருந்த போதிலும் சூரியன் சந்திரனுக்கு மட்டுமே ஒரு பாகம் ஆகும். எனவே லக்கணத்தை எடுக்கும் பொழுது லக்னாதிபதி அல்லது லக்னத்தினுடைய வலுவை பார்த்து தான் அந்த ஜாதகருடைய அதிர்ஷ்டம் மற்றும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் முடிவு செய்வோம். அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களும், ஜோதிட ஆர்வலர்களும், ஜோதிடம் தெரிந்தவர்களும். எனவே லக்னாதிபதி இந்த இடத்தில் சூரியனுடைய சிம்ம லக்கணம். எனவே சிம்ம லக்கணத்தில் சூரியன் விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரனும் இணைந்து நல்ல நிலையில் இருக்கிறாரா என்றால், சூரியன் அந்த சந்திரனுடைய இடத்திலேயே, அதாவது அவருடைய சூரியன் சந்திரன் இணைவு உங்களுக்கு அனைவரும் தெரியும். சிவராஜ்ய யோகம் என்று சொல்லுவார்கள். அவருடன் இணைந்தால், ஆனால் அவருடைய இடத்திலே இருந்து நற்பலன்களை வாரி வழங்குகிறார்களா என்று பார்க்க வேண்டும். 12ஆம் இடத்தில் இருப்பது எவ்வாறு வாரி வழங்குவார்? கூட இருப்பது அவருடைய பகைவனான சுக்கிரன் மேலும் புதனுடன் இணைந்து உள்ளார். இவர் நற்பலன்களை வழங்குவாரா என்று ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோமானால் பின்பகுதியில் பார்ப்போம். லக்கணம் சிம்மம், சூரியன் 12இல் இருப்பதை பற்றி இப்பொழுது விளக்கம் அளித்தேன். லக்கணத்திலேயே செவ்வாய் உள்ளார்கள். செவ்வாய் 4க்கும் 9க்கும் அதிபதி. எனவே ஸ்திர லக்கணத்திற்கு சிம்மம், அதாவது ஸ்திர லக்கணமான சிம்மத்திற்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால், இந்த செவ்வாயே பாதகாதிபதியாக ஸ்திரலக்கணத்திற்கு 9ஆம் இடமான பாதகாதிபதியாக இந்த சூரியனை விளங்குகிறார். லக்னாதிபதியே பாதகாதிபதியாக விளங்குகிறார். எனவே இந்த லக்கணத்தில் பிறந்த ஜாதகருடைய நிலைமை கவலைக்கிடமா எப்படி என்று பார்த்தால், நிச்சயமாக இவர் அவருடைய ஆதரவில் இல்லை. அவருடைய வேறு தாய், அதாவது பெரிய அம்மாவிற்கு அக்கால் தங்கதி, அப்பாவிற்கு அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய பெரியப்பா பெரியம்மா உடைய ஆதரவில் இருந்தால், இதற்கு காரணம் லக்னாதிபதியே இவருக்கு ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக விளங்குவதால் இவர் அடுத்த வீட்டில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இளம் பிராயத்திலே என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் 9ஆம் ஸ்திர லக்கணத்திற்கு 9ஆம், அதாவது தர்மாதிபதி அல்லது பாதகாதிபதியாக விளங்குவதால், அடுத்தபடியாக இந்த
இளமை, வறுமை, கீழ் இரக்கம். இவர் பிறந்ததுக்கப்புறம் இவருடைய தந்தையாருக்கு இரக்கம் ஏற்படும். கல்வியில் சோதனைகள் மேல் சோதனை ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு 7 ஆண்டில் இவர் உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. பின்பகுதியில் 7ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது திருமணத்தை பற்றி நான் பார்ப்போம். அடுத்தபடியாக இவர் யோகாதிபதி செவ்வாய் ஆக இருந்த போதிலும் செவ்வாய் சூரியனுக்கு பகை என்றதாலும் அந்த இடம் அவர் நட்பு இடத்தில் இருந்தாலும் பாதகாதிபதி செவ்வாயாக விளங்குகிறார். யோகாதிபதி செவ்வாய். ஆனால் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீர்கள் என்றால் சூரியனுடைய இடம். மாரகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரனும் குருவும் 3க்கும் 10க்கும் உள்ள சுக்கிரனை மாரகாதிபதியாகவும் குருவானவர் அதாவது 5க்கும் 8க்கும் அவர் உள்ளதும் மாரகாதிபதியாகவும் விளங்குகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் வேறு 4, 10க்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு அதெல்லாம் கேந்திராதிபத்திய தோஷத்தில் வேறு அடிவிடுகிறார். எனவே இந்த சத்ரு சாணாதிபதியாக எடுத்துக்கொண்டால் 6ஆம் இடம் 7ஆம் இடமும் சனியினுடைய வீடு. இவருக்கு சத்ரு சாணாதிபதி சனியாகவே விளங்குகிறார். சனி தாய் ஸ்தானத்தில் உள்ளார். ஆனால் தாயே அவருக்கு சத்ருவாக விளங்குவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பின்பகுதியில் பார்ப்போம். எனவே இந்த வகையில் கிரகங்கள் அவரவர் பிறந்த நேரத்தில் இவர் சந்திரன், அதாவது ராசி என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் ராகுவினுடன் இணைந்து கிரகண தோஷத்தில் ஆட்பட்டு விடுகிறார். மேலும் சனி பகைவன் இல்லத்தில் 4ஆம் இடத்தில் பகைவன் இல்லத்தில் இடம் பெறுகிறார். அதாவது ஸ்தான பலன்களை பொறுத்தவரை. அடுத்தது புதன் ஆகப்பட்டவர் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து அங்கும் புதன் பகை பெறுகிறார். புதன் பொறுத்தவரை உடைய தாய்மாமன் அல்லது உடைய மாமனார் அல்லது எப்படியும் சொல்லலாம் புதன். அடுத்தபடியாக சுக்கிரன் எடுத்துக்கொண்டால் அவரும் பகை ஸ்தானத்திலேயே இடம்பெறுகிறார். அந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பகை. ஆனால் பகை என்று எடுத்துக்கொண்டால் சனி பகைவன் இல்லத்திலும் புதன் பகைவன் இல்லத்திலும் சுக்கிரன் பகைவன் இல்லத்திலும் உள்ளார். இவருடைய ஜாதகத்தினுடைய பொறுத்தவரை இதுதான் அந்த ஸ்தானங்களை பொறுத்தவரை. இந்த லக்கணத்தை பற்றி முடிவு பெற்றுவோம். அடுத்த திசையை எடுக்கும் பொழுது இவர் 37 வயது 5 மாதங்கள் சனி திசை 5 வருடம் 5 மாதங்களிலும் அடுத்து 17 ஆண்டுகள் புதன் திசையிலும் அடுத்து 7 ஆண்டுகள் 29 வயது கேது திசையிலும் அடுத்த 20 ஆண்டுகள் அதாவது 29க்கு பிறகு 49 வரை சுக்கிர திசை இவருக்கு நடைபெறுகிறது. இவர் தற்கால நடப்பு வயது 37 வயது 5 மாதங்கள். இன்றும் இவருக்கு 49 என்று எடுத்துக்கொண்டால் இன்னும் 12 ஆண்டுகள் இருக்கின்றன. ஏனென்றாலும் சுக்கிரனாகப்பட்டவர் இவர் இந்த சிம்ம லக்கணத்துக்கு யோக கிரகமாக இருந்தாலும் அவர் இடம்பெற்ற இடம் அல்லது ஸ்திர லக்கணத்திற்கு இவர் உடைய செவ்வாயாகவால் பாதகாதிபதியாக விளங்குகிறார். எனவே இவருக்கு இப்பொழுது நடப்பு திசை பாதகாதிபதி திசை என்று தான் கூற வேண்டும். பாதகாதிபதி திசையில் இவருக்கு யோக பலன்கள் வழங்குமா என்றால் 50க்கு 50 தான். நிச்சயமாக 100% யோகமான பலன்கள் வழங்கும் என்று கூறுவதற்கு இல்லை. அடுத்தபடியாக திசை இப்பொழுது நடப்பு திசை என்று சுக்கிர திசையில் இவருக்கு செவ்வாய் புத்தி 36 வயது 7 வரை முடிந்து ராகு புத்தி ஆரம்பிக்கிறது 40 வயது 7 மாதம் வரை. ராகு என்று எடுத்துக்கொண்டால் இந்த ராகு உடைய நண்பன் வீட்டிலேயே இருக்கிறார். எனவே ராகு ஓரளவுக்கு நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ராகு கேதுக்கள் இவருக்கு நன்மை அளிக்கலாம். இருந்தாலும் என்னுடைய லக்னாதிபதிக்கு ராகு கேதுக்கள் பகை. எனவே ராகுவோ கேதுவோ நல்ல பலன்களை அளிப்பார் என்று சொல்வதற்கில்லை. இவருடைய நடப்பு திசை சுக்கிர திசை. ராகு புத்தி 40 வயது 7 மாதம் வரை. இவர் 49 வயது வரை. அடுத்து செவ்வாய் புத்தியும் அடுத்து ராகு புத்தியும் நடைபெறும். எனவே சுப பலன்கள் கூறுவதற்கு இல்லை. எனவே அடுத்தபடியாக இவருடைய திசை
இவர் 65 60 65 72 பூரண ஆயுள். ஏனால் லக்னத்தை சனி 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பதால் இவருக்கு ஆயுள் பொறுத்தவரை நீண்ட பூரண ஆயுள் என கூற வேண்டும். அடுத்தபடியாக முதல் பாவத்தை எடுத்து பார்த்தோம், லக்னத்தை பார்த்தோம். 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் என்பது முதல் இடம் உடைய லக்னத்தை எடுத்து பார்க்கும்போது லக்னத்திலேயே செவ்வாய் உள்ளது. முரட்டு சுபாவம், ஆலோசனையை கேட்க மாட்டார், பிடிவாதம், அவசர செயல்கள், முன் யோசனை குறைவு மற்றும் அந்தரங்கத்தை அறிய முடியாது எனவும் மிகவும் அழுத்தமானவர் என கூற வேண்டும். அடுத்தபடியாக இந்த 2ஆம் இடத்தை பொறுத்தவரை இவருடைய புதன் வீட்டில் கேது அமர்ந்துள்ளார். முன்கோபம், வாக்கு நன்றாக படிக்கும், குறைந்த தடைப்பட்ட கல்வியே இவருக்கு அமையும். பணமுடை ஏற்படும், பொருளாதார பாதிப்புகளும் 2ஆம் இடத்தில், அதாவது 1-7 2-8 ராகு கேதுக்கள் இருப்பவர்கள் காலதாமத திருமணமே அமையும். மனைவிக்கு குறைவான சுகமே கிடைக்கும். அந்நியத்தில் அயலிடத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் புதனாகப்பட்டவர் 2ஆம் இடத்துக்கான தனாதிபதி நன்மை தராது. ஏனெனில் அவர் 12 மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். சூரியனுடன் இணைந்துள்ளார், சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். இந்த 2ஆம் இடத்தினுடைய பலன்கள். அடுத்தபடியாக 3ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் இவருக்கு பொறுத்தவரை இவருக்கு நன்மையான பலன்களை அளிக்குமா என்றால் இவருக்கு நன்மையான பலன்களை அளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் கேந்திராதிபத்திய தோஷம், 10ஆம் இடத்துக்கான கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆளாகிறார். அதே சமயம் இவருக்கு மாரகாதிபதியாகவும் விளங்குகிறார் 3-10 சுக்கிரன். எனவே இந்த 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய யாரும் இவருக்கு நன்மையான பலன்களை அளிக்காது என்று கண்டிப்பாக கூறலாம். அடுத்தபடியாக 4ஆம் இடத்தை பொறுத்தவரை 4இல் சனி. இவர் 4ஆம் இடத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான 6-7க்கு அதிபதியான சனி சத்ருஸ்தானாதிபதி இந்த 4ஆம் இடத்தில், அதாவது தாய் ஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் இருப்பது நன்மையை அளிக்குமா என்றால் நன்மை அளிக்காது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை என்ற வகையில் 6-7 இவரை லக்னாதிபதியை பொறுத்தவரை பகைவர்தான். எனவே இவர் சத்ருஸ்தானாதிபதியாகவும் சுகம் கெடும், சுகஸ்தானாதிபதி கெட்டு உள்ளார். அன்னைக்கும் ஆரோக்கியத்திற்கு கெடும், ஆரோக்கியம் கெடும், சரீரம் பருத்து இருக்கும். வாகன யோகம் ஓரளவுக்கு இருந்தாலும் பழைய வாகனங்களாகவே அமையும், அதுவும் சொல்வதற்கு இல்லை. நண்பர்களை இவர் கைகழுவி விடுவார். அரசியல் இவருக்கு கை கொடுக்காது. வீடு நிலம் வாய்ப்புகள் இவருக்கு அமையாது. சனி இவர் வசீகரங்கள், அதாவது சனியை பொறுத்தவரை வசீகரங்கள், அயல்நாடு அல்லது ஊர் சுற்றுவார், ஊராக அலைந்து திரிவார். தொழிலுக்காக உறவினர்கள் இணக்கம் இல்லை. சிற சொத்துக்களும் வழக்கில் தான் முடியும் அல்லது வழக்கில் இருக்கும், அல்லது வழக்கில் இவருடைய மேஜர் ஆவதற்கு முன்பே அந்த பூர்வீக சொத்து அழிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. நிலப்புலம், வாகனம் அனைத்தும் இவருக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. அடுத்தபடியாக 5ஆம் இடம் என்பது 5க்கும் 8க்கும் 5க்குள்ள பலன்களை தருவாரா, 8க்குள்ள பலன்களை தருவாரா என்றால் இது 50%, இதுக்கு 50, அதற்கு 50. பூர்வீக சொத்து குருவனுடைய வீடாக இருப்பதால், 8ல் இருப்பதால் மறைவு ஸ்தானத்தில் மறைவதற்கு அதிகமான இது பாதகாதிபதியாக விளங்குவதால், அதாவது சிற லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால், பாதகாதிபதி 9ஆம் அதிபதி இடத்தில் இவர் வியாழன் 8க்கு அதிபதியாகவும் 5க்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு
பாதக ஸ்தானத்தில், அதாவது 9 ஸ்திர லக்கணத்துக்கு பாதக ஸ்தானமான செவ்வாய் வீட்டில் அமர்ந்து ஒரு பாதகாதிபத்தியத்தையும் தருகிறார். எனவே பூர்வீக சொத்து இவருக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. குலதெய்வ அருளும் அதே போல்தான். பூர்வ புண்ணியம் இவருக்கு கிடைப்பதற்கு முரட்டு சுபாவம் ஏற்படும். பாதகாதிபதி இவருக்கு பூரண பலன்களை அளிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. பூர்வ புண்ணியமும் கெட்டு பூர்வீக சொத்தும் கெட்டு இவர் பிடிவாதமாக இவருடைய இளம் வயதிலேயே இவரை கைவிட்டு சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக 6ஆம் இடம் 7ஆம் இடமும் சனியினுடைய வீடு. அங்கே எந்த கிரகமும் இல்லை. இருந்தாலும் 6ஆம் வீடு சனியானவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருப்பது நன்மை அல்ல. சத்ருச்சானாதிபதி சனி சுகஸ்தானத்தில் இருந்து இவருடைய சுகத்தை கெடுக்குமே உடைய யோகத்தை அளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே லக்னாதிபதியான சூரியனுக்கு சனி பகைவதென்றால் சத்ருச்சானாதிபதி சத்ருஸ்தானத்தினுடைய பலன்களை கொடுக்கத்தான் செய்வார். அடுத்தபடியாக 7ஆம் இடமும் சப்த ஸ்தானாதிபதி மனைவி அல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்கள், இவருடைய கூட்டாளிகள் என எடுத்துக்கொள்ளலாம். தொழிலும் எடுத்துக்கொள்ளலாம். 6 7 வைத்து தொழிலையும் கூறலாம். கூட்டாளி அல்லது கூட சேருபவர்கள், பார்ட்னர் என எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்துமே பகையாகத்தான் முடியும். இவர் அதில் நிலைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. எனவே தொழிலும் அல்லது வேலை எதுவுமே நிரந்தரமாக இவர் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க மாட்டார். வேலையில் அது பகையான சத்ரு ஸ்தானாதிபதியான ஸ்தானமாவதால் அந்த இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. அங்கே சுக்கிரனுடைய, அதாவது நவாம்சத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அந்த 6ஆம் இடம் இருக்கிறது. 7ஆம் இடமும் சூரியனுடைய இடம் ஆக சூரியனுடைய இடமும் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயே மற்றும் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் அமைந்துள்ளதும் இவருக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பது எனது அபிப்பிராயமாகும். எனவே 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி கெட்டு உள்ளது யோகங்களோ அல்லது நன்மையான பலன்களை தராது என்று சொல்லலாம். எனவே அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை எதிர்பாராமல் திடீர் அவசர திருமணமாக அமையும். மனைவி சாமர்த்தியசாலியாக அமைவால் இருந்தாலும் மனைவியிடம் இவருக்கு கசப்பான போக்கே இடம்பெறும் என்று கூறினால் மிகவில்லை. ஆனால் சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி சனி பகை, 7க்கு 6 பகை, 6க்கு 7 பகை. எனவே அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியாக இவர் விளங்குகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் 3 புராடம் குருவினுடைய நட்சத்திரம். குரு இவருக்கு நற்பலனை வழங்க மாட்டார். அடுத்தபடியாக புதனும் இவருக்கு நற்பலன்களை வழங்க மாட்டார். அந்த இடத்தில் இருக்கக்கூடியது சனி என்பவர் இவருக்கு சத்ருசானாதிபதியால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு பல ஜாதகங்களை நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எனவே இங்கே லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டு ராசி மானத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களும் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்காத நட்சத்திரங்கள் தான் அந்த மீனத்தில் அமைந்துள்ளது. எனவே ராசியும் கெட்டது என்றுதான் கூற வேணும். எனவே இவருக்கு திருமணம் என்பது தள்ளி, அதாவது காலதாமதமாக ஏற்பட்டால், அதற்கு முன்பு ஏற்பட்டால் இவருக்கு 2 தாரம் என கொள்ளலாம். அந்த இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் தேடாத, அதாவது 12இல் இருப்பதால் லக்னாதிபதி இவருடைய ஊராக அலைவதால், துறவி போல அலைவதால் ராகு 2 கிரகண தோஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே ராகு சந்திரனுடன் இணைந்து ராசிமானமும் கெட்டுவிட்டது. ஏற்கனவே லக்னாதிபதி லக்னமும் கெட்டுவிட்டது. இந்த ராசியும் கெட்டு கிரகண தோஷம், துறவி போல் பிரயாணத்திலும் அலைச்சலும் இருப்பதால் கண்டிப்பாக இவருக்கு காலதாமதமான திருமணமே ஏற்படும் என்று கூறலாம். அலைச்சலும், பெண்கள் மற்றும் உறவினர்கள் பகை, வாகன வசதி மிகவும் குறைவு, ராசி சந்திரன் மற்றும் ராகு, அன்னையுடன் விரோதம் இவருக்கு ஏற்படும், கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும், வயிற்றுப்பிணி, கைகால் வீக்கம் போலவும் அதிகமான செலவாளி, சண்டை பிரியர், முரட்டு பிடிவாத சுபாவம், மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும்.
எனவே இந்த 8ஆம் இடம் என்பது இவருக்கு எந்த விதமான பூரண பலன்களையும் அளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அடுத்தபடி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடாது, அது செவ்வாயினுடைய வீடு. அது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே வியாழன் இருப்பது என்னுடைய பாதகாதிபதி என சொல்லலாம். 9ஆம் இடம் சிற லக்கணத்திற்கு பாதகாதிபதி ஸ்தானத்தில் வியாழன் அமர்ந்து, வியாழனும் அதே 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்திலேயே அமைந்துள்ளது. ஒரு பாதக பலன்களையே அதிகமாக வழங்கும். பிற்காலம் காலதாமதமாக திருமணம் ஏற்பட்டாலும் லக்னத்திற்கு 5ஆம் வீடான குருவின் வீடும் 9ஆம் வீடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த லக்னம் 9வது பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் இவருக்கு வாரிசுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லலாம். காலதாமதமான திருமணங்கள் ஏற்பட்டாலும் இவருக்கும் மனைவிக்கும் ஒரு கசப்பான போக்கு இருந்தாலும் இவருக்கு வாரிசு என்று ஒன்று அந்த குருவின் 9வது பார்வையால் 5ஆம் இடத்தை குரு தன்னுடைய வீட்டையே உடைய செவ்வாய், அதாவது கர்மக்காரகனான செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் இடத்திலிருந்து, அதாவது 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே 5ஆம் பாவத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக வாரிசு உண்டு என்று கூற வேண்டும். இது எனது பட்டறிவில் பட்ட ஒரு பலன்களுடைய விவரங்கள். மேலும் 10ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் இவருக்கு எந்த வகையிலும் பூர்ண பலன்களை அளிக்காது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ஏனால் கேந்திராதிபத்திய தோஷம் மற்றும் 3க்கு அதிபதி. இவருக்கு முயற்சிகள் வீரம் அல்லது முயற்சிகள் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் பிரயாண ஈடுபாடுடைய வியாபாரமாகத்தான் அமையும். குறைவான கல்வியை தான் இவருக்கு வாய்க்கும். 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் கெட்டு உள்ளது. அடுத்தபடியாக சூரியனும் கெட்டு உள்ளதால் அரசு சார்ந்த எந்த வகையிலும் இவருக்கு லாபம் ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஈடுபாடு ஜீவனாதிபதி சுக்கிரன் பகை பெற்று, அதாவது சூரியன் சுக்கிரன் பகை பெற்று அந்த இடமும் சந்திரனுடைய வீட்டில், அந்த இடமும் பகைவான இடத்தில் அமர்ந்து கேந்திர தோஷம் பெற்ற இந்த சுக்கிரன் இவருக்கு வியாபாரத்தில் நிலையான தொழில் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. வியாபாரம் அனைவதும் கவனிடம் மாறி மாறி, அதாவது ஒரு இடம் மாறி இடம் அல்லது தொழில் மாறி தொழில் இப்படி மாறிக்கொண்டே இருப்பார். எனவே இவருக்கு இந்த வகையில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் இவருக்கு பூரண பலன்களை, கர்மாதிபதியும் இவருக்கு பூரண பலன்களை வழங்கவில்லை சுக்கிரனும் என கூற வேண்டும். சுக்கிரன் பொறுத்தவரையிலும் பாதகாதிபதியும் மாதகாதிபதியாக கேந்திராதிபதியாக விளங்குவதால் இவருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக 11ஆம் இடம் புதன் இவருக்கு தாய்மாமன் மற்றும் இவருக்கு பகை பெற்று விளங்குவதால் இந்த புதனும் இவருக்கு தாய்மாமன் வகையாக்களும் பகை பெற்று விளங்குவதால் அந்த 3 நட்சத்திரங்களில் 11ஆம் இடத்தை பார்க்கும் அதே வேளையில் 12ஆம் இடத்தில் அந்த போய் அமர்ந்து உள்ளார். 2ஆம் இடம், அதாவது 11க்கு 2 குடும்பம், அதாவது லாபம் தெற்கு 2 இவருடைய வருவாய் அல்லது லாபத்தை கொடுக்கக்கூடியவர். சூரியனுடன் இணைந்து சுக்கிரனுடன் இணைந்து 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருப்பது லாபங்கள் வந்தாலும் அது விரயங்களிலேயே போய் முடியும் என்பது எனது பலன்களை எடுக்கும் அபிப்பிராயம் ஆகும். எனவே லாபாதிபதி லாபத்தை கொடுப்பார் என்றால் கண்டிப்பாக அது விரயத்தில் போய்தான் முடியும் வரும். ஆனால் வந்தது எங்கே என்று சொல்ல முடியாது. அடுத்தபடியாக 12இல் புதன் இருப்பது இவர் சோம்பலும் உறக்கமும் பகல் இரவு பாராமல் இவர் சோம்பலும் உறக்கமும் இருக்கும். ஆரோக்கியம் கெடும். விரையாதிபதி ஆக அந்த வீட்டின் அதிபதி சந்திரன், விரையாதிபதி சந்திரனாக விளங்குவதால் இவருக்கு விரயத்தை அதிகமாக தரக்கூடியது சந்திரன் என சொல்லக்கூடிய தாய். எனவே தாயே இவருக்கு விரையாதிபதி. இவருக்கு எதிரி யார் என்றால் இவருடைய தாயே இவருக்கு எதிரியாக விளங்குவார். இவருக்கும் தாய்க்கும் ஒரு அந்யோன்யமான உறவுகள் இல்லை, பகையான உறவுகளே இருக்கும்.
எனவே தீயோர் ராகு சேர்ந்து ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார். இவர் தாயே இவருக்கு விரோதியாகவும் தாயே இவரை விரயங்களுக்கு காரணமாக அமைந்து ராகுவுடன் இணைந்துள்ளது. இது என்னுடைய பலன்கள் ஆகும். இந்த வகையில் சந்திரன் 12 இடத்திற்கு அதிபதியான சந்திரன் விரையாதிபதியான சந்திரன் எனவே கூற வேண்டும். எனவே விரயம் யார் மூலமாக வரும் என்றால் தாயார் மூலமாகவே இவருக்கு விரயங்கள் வரும். அந்த தாய் ஸ்தானமும் ராகுவுடன் பிடியில், அதாவது கிரகணத்தில் பிடியில் இந்த எந்த விதமான ஒரு ஒளியையும் இழந்து 8ஆம் இடத்தில் மறைந்தும் இருப்பது தீமையே என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த இருக்கக்கூடிய 3 கிரகங்களை தனித்தனியாக பார்த்தோம் என்றால் 12ஆம் இடம் 11ஆம் லாபம் 12ஆம் இடத்தில் இருப்பது. அப்பொழுது லாபத்தை பற்றி முடிவு செய்யும் பொழுது 12ஆம் இடத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எனவே அதில் 3 கிரகங்கள் உள்ளன. சூரியனை பொறுத்தவரை அலைச்சல், அதாவது லக்னாதிபதி, இவரை பொறுத்தவரை அலைச்சல், ஒரு உயரமான உஷ்ணமான தேகத்தை உள்ளவரும் கோபமான மனநிலை உள்ளவரும் தசைப்பிடிப்புள்ள நபராக விளங்குவார். சூரியன் சுக்கிரன் இணைவு பகை இணைவு. எனவே சூரியன் இவருக்கு பூரண பலன்களை அளிக்க மாட்டார் 12இல் இருந்து கொண்டு. மேலும் சூரியன் இந்த இடத்தில் இருப்பது கண் நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பது எனது அபிப்பிராயமாகும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை உறவினர் பகை, மாமன் தாய்மாமன் பகை, சோம்பல், மறதி, தூக்கம், அதிர்ஷ்டம், பொய் பேசுவார் அதிகமாக என கூற வேண்டும். சூரியன் புதன் சுக்கிரன் இணைவில் அதிர்ஷ்டம் இல்லை. எனவே சுக்கிரன் 3 குறைந்த கல்விதான் தருவார். காரியவாதி, இரகசிய சேமிப்பு இருக்கும், சிக்கனம் கஞ்சத்தனம் இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், தாமத திருமணம், நண்பர்களை பகைத்து கொள்வார். எனவே எனது இந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு ஜாதகம் என்றுதான் கூற வேண்டும். இதற்கு மேல் இந்த எண் ஜோதிடத்தை ஆரம்பத்திலேயே கூறியிருக்க வேண்டும். என்று இவருடைய பிறந்த தேதி 13. ராகு ஆதிக்கம் துரதிர்ஷ்டமான எண், விரும்பத்தக்கதல்ல. வெளிநாட்டில் இந்த எண் 13ஆம் எண் அறைகள் கிடையாது. 2ஆம் ராமாயணத்தில் ராமரே இவருக்கு உதாரணமாகும். எதிர்பாராத சம்பவங்களும் தண்டனைகளும் கவலை, கஷ்டம், துயரம், சாத்தானுடைய, பேயினுடைய அல்லது வேதாளத்துடைய ஒரு 13ஆம் எண் என எண் ஜோதிடம் கூறுகிறது ராகுவை பற்றி கூறும் பொழுது. எனவே இந்த 13ஆம் எண் இவர் பிறந்த தேதியும் எண் ஜோதிடப்படி துரதிர்ஷ்டமான எண்ணிலேயே பிறந்துள்ளார் என்பது ஆரம்பத்திலேயே கூறலாம் என்று நினைத்தேன். ஆனால் முடிவில் கூறுகிறேன். எனவே இவர் பிறந்த தேதி 13. இது துரதிர்ஷ்டமான எண். ஏற்கனவே பழைய பதிவில் 12ஆம் எண்ணில் அவருக்கு நோயை பற்றி நான் குறிப்பிட்டேன். அதேபோல் இந்த நவகோள்களும் எண் ஜோதிடமும் ஒன்றுடன் ஒன்றும் சம்பந்தம் இணைந்த ஒரு என. ஆனால் சிறிது எண் ஜோதிடத்தையும் இதனுடன் இணைத்து பலன்கள் கூறிக்கொண்டுள்ளேன், பயனடையவும். எனவே துரதிர்ஷ்டமான எண் ஜோதிடத்தை பொறுத்தவரை 13ஆம் எண். இன்று எண் ஜோதிடத்திலோடு இவருக்கு பூர்ண பலன்கள் அளிக்கவில்லை. நன்றி, வணக்கம். தொடரும் பயனடையுங்கள். வழிகாட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.